இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். முட்டை நான் 4 எடுத்துருக்கேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அதில் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தண்ணி கூடவோ குறைவோ ஊற்றிக்கலாம். நான் இந்த பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது முட்டையை நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதில் ஊற்றுங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க. முட்டை ஊற்றும் போது ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒரு முட்டையாக ஊற்றி குழம்புல ஊற்றுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு முட்டை ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை உடையாது, ஒன்று போல் வரும். தள்ளி தள்ளி ஊற்றணும், ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போது முட்டையை திருப்பி போடுங்க. பின்னாடி பக்கம் வேகும், திருப்பி போடுங்க. பொறுமையாக திருப்பி போடணும், இல்லைனா முட்டை உடஞ்சிரும். முட்டையை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இதை நல்லா ஒரு சூடான சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.